செகண்ட் இயர்லேருந்து காலேஜ் நம்ம கண்ட்ரோல். வெல்கம் பேக் டு மை சேனல். இனி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நம்ம செல்ஃப் பேம்பரிங் ரொட்டீன் தான் பண்ண போகிறோம். ஸோ இது ஏன் இப்போ அவசரமாக நான் பண்ணேன்னா, அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்குது. எனக்கு வந்து காலேஜ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ நான் வந்து செகண்ட் இயருக்குள்ளே ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறேன். ஃபஸ்ட் இயரே ரொம்ப சொல்ல விரும்பலை. ஸோ June 5 தான் நினைக்கிறேன், அப்படி தான் சொல்லியிருக்காங்க. பட் ஐ டோன்ட் நோ கன்ஃபார்ம்லி. ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் பனிட்டிங் க்ரீம்லாம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி ஃபேஸ் கேரில் தான் இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கட்டையை எடுத்து கையில் வச்சுருக்கேன். யூ கைஸ் நோ திஸ், இது என்னன்னு சொல்லிட்டு என் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இதை வந்து நான் விட்டே கொடுக்க மாட்டேன், என் கூடயே வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருப்பேன். ஸோ இது வந்து சந்தனக்கட்டை. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கின் கேரில் ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ தான் தூங்கிடுறேன், மூஞ்சி கொஞ்சம் புஷ்ஷுன்னு இருக்குது. இல்லைனாலும் அப்படி தான் இருக்கும். 24 மணி நேரமாக தூங்கிட்டே இருந்தால் அப்படி இருக்கும் மூஞ்சி. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ்க்கு கொஞ்சம் ஐஸ் பேக் போட்டுக்கலாம். அப்போ தான் இருக்கும் மூஞ்சி கொஞ்சம் எப்படியா. ஸோ நான் போய்ட்டு அந்த ஐஸ் எடுத்துட்டு வரேன். ஐஸ் எடுக்க போனாலும் எங்கள் அம்மா ஏதோ ஐஸ் திருட வந்திருக்க மாதிரி பார்க்குறாங்க. நம்ம என்ன ஐஸ் திருட போகிறோம். லைட்டாக சாப்பிட்டா தப்பில்ல. மூஞ்சிக்கு கொஞ்சமாக போட்டால் போதும், நிறைய போடாதுங்க. அப்புறம் மூஞ்சி வந்து ஃபீவர் வந்துடும். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இந்த ஐஸ் பேக்குன்றது நான் எப்போவுமே அப்ளை பண்ணுறது தான். ஸோ நீங்கள் என்ன ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இந்த ஐஸ் பேக் போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸில் இருக்க போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது நல்லா உங்கள் ஸ்கின்க்கு அப்சர்வ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பேக் ஓவர் ஆகிடுச்சு. செகண்ட் வந்து நம்ம சந்தனம் தான் போட போகிறோம். ஐஸ் கட்டி வேறு ரொம்ப ஹீட்டுன்றதுனால அது சாப்பிட்டா வந்து எல்லாம் புளியாக வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஐஸ் கட்டிலாம் சாப்பிடாது. ஸோ அட்வைஸ் சொன்னால் புரிஞ்சு நடந்துக்கோங்க. நல்ல பசங்களுக்கு அதான் நல்லது. எங்கள் அம்மா எப்பவுமே பேசுவோம், இந்த ஃப்ரிட்ஜ் பக்கம் போனாலும் ஏதோ அவங்க வீட்டு ஃப்ரிட்ஜே நான் திருடிட்டு போகிற மாதிரி எங்கள் அம்மா கற்றுவாங்க. ஃப்ரிட்ஜை திறந்துட்டியா, ஃப்ரிட்ஜை திறந்துட்டியா அப்படின்னு. எனக்கும் தானே சொல்லுவாங்க அந்த ஃப்ரிட்ஜ் எதுவும் எங்கள் அப்பா எனக்கு தான் வாங்கினார் அந்த ஃப்ரிட்ஜே. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நடிச்சிட்டு இருக்கிறல. உங்கள் வீட்டில் யாராவது ஃப்ரிட்ஜை திறந்தா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். நான் இதை வந்து அரைச்சிட்டு வரேன். ஸோ ஸ்கின் கேர்னால் சந்தனம் போடாது. எப்படி நீங்கள் சந்தனம் வந்து எப்போ வேணால் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டான க்ளோ தரும். உடனே வந்து இன்றைக்கி நைட் நீங்கள் போட்டிங்கன்னா நாளைக்கு வந்து உங்கள் ஃபேஸ் நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். ஸோ நீங்கள் ஸ்கின் கேருக்குன்னு எதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, சிம்பிளாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சந்தனம் யூஸ் பண்ணலாம். பிம்பிள்லேருந்து டார்க் சர்க்கிள்லேருந்து எல்லாமே வந்து இந்த சந்தனம் கிளியர் பண்ணும். பெரிய பெரிய டாக்டர்ஸுமே அதுதான் சொல்லுவாங்க, சந்தனம் வந்து இன்ஸ்டன்ட் க்ளோ தரும். ஸோ சந்தனம் வந்து நீங்கள் ஸ்கின் கேருக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஒரு மெயினான இன்க்ரீடியண்ட். அது வந்து நீங்கள் நார்மலாக வாங்கி அதை குழச்சுமே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி சந்தன கட்டை மாதிரி வாங்கி அதை நல்லா தேய்ச்சி யூஸ் பண்ணால் இன்னுமே நல்ல பெனிஃபிட் இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி சந்தன கட்டை வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ என் ஸ்கின் நல்லாவே க்ளோ ஆகும் இதனால தான். ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்கின் கேர்னால் நான் சந்தனத்தை தான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். குட். இப்போ வந்து ஃபேஸ்க்கு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் லிப்ஸ்க்காக தான் ஒரு ஸ்க்ரப் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்து 2 இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரௌன் சுகரும் அதுக்கப்புறம் கீயும் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரௌன் சுகருக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் சுகர் கூட எடுத்துக்கலாம். ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்க்ரப்பியாக இருக்க மாதிரி எது இருக்கோ அந்த மாதிரி விஷயத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இது லைட்டாக ஃபஸ்ட்டு மேலே அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்க்ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சம்மரில் வந்து நம்ம லிப்ஸ் ரொம்பவே ட்ரை ஆகிடும், அதுக்கப்புறம் ரொம்ப பிளாக் ஆகிடும். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப் யூஸ் பண்ணும்போது நம்ம லிப் வந்து கொஞ்சம் ட்ரையாகிறத வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்க்ரப் வந்து எனக்கு ரொம்பவே நல்லா ஒர்க் ஆச்சு. அந்த ஸ்க்ரப் உண்மையிலே நல்லாவே ஒர்க் ஆகுது. ரொம்ப ட்ரை ஆனதுலேருந்து இப்போ கொஞ்சம் ஓகேயாக இருக்குது பார்க்க.
நெக்ஸ்ட்டு கேம் டு த மெயின் பார்ட், ஹேர் கேர் தான். ஸோ நான் ஹேர் கேருக்கு வந்து ரொம்ப பெருசாக ஆலோவேரா அதுக்கப்புறம் இன்னொரு 10 இன்க்ரீடியன்ட் போடலான்னு பார்த்தேன். பட் சிம்பிளாக இருந்தால் தானே நீங்களும் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நான் என்ன எடுத்துருக்கேன்னா வெறும் ரைஸ், ரொம்ப குக் பண்ண ரைஸ் தான். வீட்டில் நம்ம நார்மலாக என்ன ரைஸ் யூஸ் பண்ணுறோமோ அதே நம்ம எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு கொஞ்சம் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. குக் பண்ண ரைஸ் வந்து சால்ட் போடாத குக் பண்ணால் இன்னுமே பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அந்த 2 இன்க்ரீடியண்ட்டை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் லைட்டாக தான் அரைச்சேன். ஸோ அதனால் கொஞ்சம் ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலுமே நீங்கள் எப்படி வேணால் போடலாம். இதை போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஷைன் கொடுக்கும் ஹேருக்கு. ஹேர் வந்து 20 மினிட்ஸ் நல்லா சோக் ஆகணும். ஸோ அது வரைக்கும் வந்து லெக்கு மசாஜ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். இதில் வந்து நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் மிதமான ஹீட்டில் ஒரு ஹாட் வாட்டர் எடுத்துக்கணும். அதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், கல்லுப்பு, வேணால் நம்ம லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் லைட்டாக ரோஸ் வாட்டரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து லெக்கில் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷாம்பூ இருக்குது பார்த்தீங்களா, ₹1 கிளினிக் ப்ளஸ் ஷாம்பூ, பழைய டூத் ப்ரஷ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை போட்டு நம்ம நெயில்ஸ் எல்லாம் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் நெயில்ஸ் கட் பண்ணோம், நெயில்ஸ் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெயில் பாலிஷ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் 2மே வந்து முன்னாடியே பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் எதுவுமே காட்டல. பட் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. லெக்கில் வந்து நம்ம மோஸ்ட்லி குளிக்கும் போது கூட ரொம்ப இதுவெல்லாம் தேய்க்கலாம் மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுறதுனால இந்த லெக் சைடில் இருக்க இந்த ரொம்ப டர்ட்டான பார்ட்லாம் இப்போ வந்து நல்லா ஸ்க்ரப் இதுவாகிடும். ஸோ இதுக்கப்புறம் வந்து திருப்பி அந்த 2 காலுமே முடிச்சுட்டு ஹாட் வாட்டர்லேயே திருப்பி உங்கள் காலை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு லைட்டாக மசாஜ் பண்ணுங்க. இப்போ பார்க்கும்போது தெரியும் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக இருக்கும் கால். ஸோ நமக்கு செல்ஃப் கேர் நம்ம நிறைய கொடுத்துக்கவே மாட்டோம். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம கொஞ்சம் செல்ஃபாக ஏதாவது வேலை பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா காலை பார்க்க பளபளன்னு இருக்குது பாருங்கள். ஸோ லைட்டாக ஏதாவது பண்ணிக்கலாம். ஸோ 10 மினிட்ஸில் இதை முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆலோவேரா தான் எடுத்திருக்கேன். ஆலோவேரா வந்து எதுக்காக எடுத்திருக்கேன்னா என்னோடய ஹேண்ட்ஸ்க்கு ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு தான். ஸோ எனக்கு கை பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் நீளத்துக்கு ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். உங்களுக்கு பார்க்க அப்படி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆலோவேரா வந்து ஸ்கின்னுக்கும் சரி ஹேருக்கும் சரி நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு பெனிஃபிட் தான். ஸோ நான் ஹேருக்கு தான் ஃபஸ்ட்டு போடலான்னு பார்த்தேன். பட் ஹேருக்கு வேறு பேக் போட்டதுனால இப்போ ஹேண்ட்ஸ் ஃபுல்லாக வந்து ஆலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணுறேன். நான் எதுவுமே வந்து ஆர்டிஃபிஷியலாக இல்லை பேக்காவோ வாங்கி யூஸ் பண்ண மாட்டேன். எல்லாமே வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணிப்பேன். ஸோ எனக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறது தான் என் ஸ்கின்க்குமே நல்லா செட் ஆகும். அது எல்லா ஸ்கின் டைப்புக்குமே கண்டிப்பாக செட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான திங்ஸை நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் கேம் டு த லாஸ்ட் பார்ட், எல்லா ஸ்க்ரப்புமே முடிச்சதுக்கப்புறம் ஃபேஸ்க்கு தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுற ஒரு இது தான். இதில் 3 இன்க்ரீடியன்ட் தான். கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் பச்சை பருப்பு. ஸோ இந்த 3 இதை நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி நம்ம அந்த நைஸான பதத்தில் அரைச்சிக்கணும். அதில் வந்து நம்ம ரோஸ் வாட்டர், மில்க் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அதை போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் சோக் பண்ணிவிட்டு குடிச்சிருங்க. இப்போ ஃபைனலி செல்ஃப் கேர்னு எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ ஹேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெட்டாக இருக்கிறதால எனக்கு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல. ஸோ அதனால் அப்படியே வச்சுட்டு தான் உட்காந்துட்ருக்கேன். பட் பார்க்க வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தான் ஒரு ஃபீல். அதுக்கப்புறம் இது வந்து பாதாம் ஆயில். இது வந்து எக்ஸ்ட்ரா தான் நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ரோட்டனாக யூஸ் பண்ணுவீங்கன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். லிப்ஸ்க்கும் ஐப்ரோக்கும் மட்டும் நான் பாதாம் ஆயில் யூஸ் பண்ணுவேன். ஸோ ரொம்ப ட்ரையாக இருக்க டைமில் கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணும்போது அது நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருக்கும் பாதாம் ஆயில். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு. ஃபைனலி எல்லாம் கம்ப்ளீட்டட். இப்போ என் ஸ்கின் பார்க்கும் அவரோட ஓகே தான். ஐப்ரோஸ்க்கெல்லாம் எடுத்து போட்டேன். ஹேர் வாஸ் ஸோ சில்கி, பயங்கர சில்கி ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ பார்க்குறதுக்கு. இட் ஒர்க்ஸ் ரியலி. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணும், நல்லா தான் ஒர்க் ஆகுது. ஸோ எல்லாருமே வந்து நிறைய பேருக்கு காலேஜ் வந்து ஜூனில் திறக்கும், சில பேருக்கு வந்து ஜூலை, செப்டம்பர் அந்த மாதிரி டைமில் கூட காலேஜ் வந்து இருக்கும். ஸோ உங்கள் காலேஜ் நீங்கள் இந்த மாதிரி ஹேர் ப்ளாக் பண்ணி கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக பளபளன்னு போகலாம். அந்த ஸ்க்ரப் நல்லா ஒர்க் ஆச்சு ஆக்சுவலி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வெயில் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. அப்புறமா பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. லைக் ரெடி ஒர்க்ஸ். ஹோப் செல்ஃபாக நம்மளுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக கொஞ்சமாவது டைம் எடுத்து நம்மளுக்கு பண்ணணும் எந்த ஒர்க்காக இருந்தாலும். ஸோ ஸ்கின் கேரும் சரி, ஹேர் கேரும் சரி, இல்லை உங்களை நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்களோ சரி,
நீங்கள் உங்களை ஃபஸ்ட்டு லவ் பண்ணுங்கள். ஸோ அதுதான் முக்கியம். ஸோ செல்ஃப் லவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மற்றவங்களுக்கு கொடுக்கறத வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. யாருமே நம்ம லைஃப்பில் கடைசி வரைக்கும் இருக்க போகிறதே கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து உங்களுக்கு நீங்கள் கேர் பண்ணிக்கும் போது கற்றுக்கோங்க. மற்றவங்களுக்கு நம்ம என்ன தான் விழுந்து விழுந்து செஞ்சாலும் அவங்க நம்ம கூட இருக்க போகிறதுக்கு உங்களை நீங்க பலபலன்னு அழகா பார்த்துக்கோங்க. இதான் உங்க லைஃப்ல ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. Hope you guys enjoy this video. Stay tuned for more updates. காலேஜ் போகிறதால நானும் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கேன். எனக்கு செகண்ட் இயர் வர சீனியராக வர செகண்ட் இயர் ஓரளவுக்கு சீனியர் தான். செகண்ட் இயர்ல இருந்து காலேஜ் நம்ம ஸோ எனக்கு அதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கேட்ட மாதிரி படிக்கிறோம் நீ பார்க்கலாம் செகண்ட் இயர் எப்படி இருக்குன்னு. You guys enjoy this video. Subscribe for more videos. Tata, bye bye.